உங்களை ஆசீர்வதிப்பார். மக்களே, யார் நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிறீங்களோ, வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் யார் நீங்கள் இன்னைக்கு வேலைக்காக இந்த நாள் திங்கட்கிழமை உங்களை ஆயத்தப்படுத்துனீங்க, புது காரியம் செய்ய, புது ஒரு பிஸ்னஸை நோக்கி போக, இதோ இன்னைக்கு இந்த நாள் துவங்கியிருக்கு, இந்த வாரம் துவங்கியிருக்கு. சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். எனவே இன்னைக்கும் நாம் இந்த விசுவாசத்தோட தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு விசேஷமா நீங்க எந்த புது காரியம் செய்ய போறீங்களோ உறுதியா நம்புங்க, தேவன் உங்களோடு கூட பேசுவார். இந்த காரியங்கள் வெற்றியாய் மாறும், இந்த செயல் சக்சஸா மாறும். தேவன் உங்க கூட இருக்கிறார். எனவே உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எது இருக்கிறதோ கையில் பிடிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீரையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்க. ஏன் தண்ணீரை நம்ம ஆஸ்வதிக்கிறோம்? நீங்க தேவனுடைய சமாதானத்தோடு நீங்கள் செல்லும்படியாக இந்த நாள் யாவும் உங்களுக்கு சரியாய் நடக்க வேண்டும் என்பதற்காக. எனவே உங்களுடைய எல்லா பொருட்களையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்க. நாம் இந்த நேரம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவரே, இதோ இந்த திங்கட்கிழமை இவர் இந்த வாரம் துவங்கி இருக்கிறார். தேவனே, புது வேலை, புது வியாபாரம், இதோ புதிய காரியங்கள் செய்ய, புது கான்ட்ராக்டை போட, இதோ புதியதாய் செய்ய எதெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறாரோ, இதோ இவருடைய எல்லா திட்டங்களை என் ஆண்டவரே உம்முடைய கையில் நான் தருகிறேன். தேவனே, இன்றைக்கு நீர் இந்த வெற்றியை இந்த மக்களுக்காக தாரும். யாரெல்லாம் இதோ இந்த காலை நேரம் இந்த ஜெபத்தில் இணைந்து, இந்த விசுவாசத்தில் இணைந்து பங்கேற்று இதோ இந்த ஜெபத்தை செய்கிறாரோ, என் ஆண்டவரே, வர்க்கர்ஸ் பிரேயர்ல இந்த இடம் என் தகப்பனை யாரெல்லாம் இருந்து பார்க்கிறார்களோ, தன்னுடைய இடம், தன்னுடைய ஸ்தலம், என் ஆண்டவர் இதோ தான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஓர் அற்புதத்தை இந்த வாரம், ஏன் இன்றைக்கு நீர் அதை வெளிப்படுத்தி காட்டும். ஏனென்றால் நீர் அதை செய்கிறீர் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைக்கிறேன் இப்பொழுதே. ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் உடைத்து இவருக்கான கதவுகளை திறக்கிறேன். இதோ இன்னைக்கான கதவு திறக்கப்படுகிறது. உறுதியா நம்புங்க, விசுவாசிங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவரே, அதே சமயத்தில் இதோ இந்த தண்ணீரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். இந்த தண்ணீர் குடிக்கும் போது உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளாக நுழைந்து, என் ஆண்டவரே, செய்கிற காரியங்கள் தெளிவாக செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இந்த தண்ணீரை குடியுங்கள் மக்களே. இதோ இந்த நேரம் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேலை, இந்த ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இவர் கொண்டு போகிறாரோ, இந்த வாரம், இந்த நாள் கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். தேவன் உங்களுக்காக கதவுகள் திறந்திருக்கிறார் மக்களே. இந்த உறுதியோடு முன்னோக்கி செல்லுங்க. இந்த காரியங்கள் யாவையும் உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்காரு. ஆமென். எனவே இந்த விசேஷமான இந்த ஜெபத்தில் நான் இந்த நாள் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த முக்கியமான விஷயம்? காரணம் என்ன? ஏன்னா நாம் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தில் இணைஞ்சிருக்கோம். இந்த ஜெபத்தில் இணையும் போது கண்டிப்பாக தேவன் நமக்கான பதில் தரார். ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு திங்கட்கிழமை உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு சோதிச்சு பாருங்க. ஒருவேளை அது எல்லாமே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில மீண்டு எழ முடியாம அப்படியே கீழே விழுவது போல இருக்கா? நீங்க என்னதான் செஞ்சாலும் கட்டுறீங்க, ஆனா எல்லாமே தடைப்பட்டு போகுது. பாருங்க, தேவன் இதிலிருந்து உங்களை விடுதலை செய்யட்டும். ஆண்டவர் இதிலிருந்து உங்களை விடுதலை செய்யட்டும். அதனால்தான் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கும் 10 மணிக்கும் மதியானம் 3 மணிக்கும் சாயந்தரம் 7 மணிக்கும் இந்த ஜபமானது இருக்கு. ஏன்? ஏன்னா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த ஜபத்தில் கண்டிப்பாக தேவன் உங்களுக்கான பதில் தருவார். ஏன்? ஏன்னா யோபு தேவனிடத்தில் கேட்டது போல என்ன கேட்டிருந்தார் யோபு? யோபுடைய சூழ்நிலை என்ன? எல்லோரும் யார் நீங்கள் பார்க்குறீங்களோ தெரியும். அவருடைய எல்லாமே அருமையாக இருந்தது. ஆனால் நிலைமை என்ன ஆயிடுச்சு? எல்லாம் மண்ணோடு மண்ணா போகும்படி எல்லாம் போனது. ஆனால் எப்போ இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது தன் சிநேகிதருக்காக ஜெபித்தாரோ
பாருங்க, யோபு 42 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இன்னைக்கு உங்களுடைய சிநேகிதன் யார் பொருளாதார வாழ்க்கையில் இல்லை, ஒரு உபத்திரவத்தில் சந்திக்கிறாங்களோ, நீங்கள் அவங்கள அழையுங்கள். கண்டிப்பாக வரும்படியாக இந்த விசுவாசத்தோட கண்டிப்பாக தேவன் சூழ்நிலை மாற்றுவார். எப்போ? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மட்டும்தான் இந்த மாற்றத்தை, இந்த பதிலை நம்ம காண முடியும். எனவே இன்னைக்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். யோபு எப்படி தன் சிநேகிதனுக்காக முறையிட்டாரோ, உங்களுடைய சிநேகிதரை அழைத்து வாருங்கள். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் முறையிட போகிறோம். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரவேலுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். எனவே இந்த வாரம் தேவன் உங்களோடு கூட என்ன வார்த்தையினால பேசுகிறார், யோவேல் தீர்க்கதரிசி எப்படியா ஜனங்களிடத்துல முறையிட்டார், அதே போல கண்டிப்பா நீங்க இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் போது 3 விஷயம் மறக்காதீங்க. மனம் திரும்புதல், அபிஷேகம், 3வது விடுதலை. நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு விடுதலை நீங்கள் பெறப்போகிறீர்கள். எல்லாமே நடக்க வேண்டுமானால் மனம் திரும்புதல் அவசியம். எனவே இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காதீர்கள், இன்று மாலை 7 மணிக்கு விசேஷமாய் தவற விடாதீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் நம்மளுடைய இடங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களோ uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். எங்களோடு கூட நீங்கள் இணைய விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலை இந்த முகவரியில் சந்திக்கலாம். எனவே தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.